லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பயணம் முடிவு பெற இருக்குது. மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்குது? பாஜகவோட எழுச்சி எதுவும் இருக்குதா? இப்போ நான் என்னுடைய குழந்தை நல்ல குழந்தை, என்னுடைய குழந்தை அற்புதமான குழந்தை, என்னுடைய குழந்தை அழகான குழந்தைன்னு தான் சொல்லுவேன். இது நீங்கள் தானே சொல்லணும். நடுநிலைமையாக இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் சொல்லணும். தமிழ்நாடு முழுவதும் கூர்ந்து கவனிக்கிறீங்க. எங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு தாக்கம் இருக்கும். தமிழகத்தினுடைய வரப்போகின்ற அரசியல் மாற்றத்திற்கு இது ஒரு அச்சாணியாக இருக்கும். அது எங்களுடைய நம்பிக்கை. அதைத்தான் களத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இருக்குண்ணே. ஏன்னா இந்திரா உங்களுக்கு டேட்டு சொல்லிடலாம், டைமும் சொல்லிடலாம். இத்தனை நாளாக இவங்க பெரிய பிக் ஷாட் நிறையா இருக்கிறாங்க பாருங்கள். இவங்க இன்றைக்கா நாளைக்கா நாளான்னைக்கா நாளை மறுநாளா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கோயம்புத்தூரில் அடுத்த பாருங்கண்ணா. நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஒரு தொண்டரை கஷ்டப்பட்டு வலை போட்டு இழுக்கிறாங்க. நாங்களாம் தலைவர்கள், எம்பிஸா, முன்னாள் அமைச்சர்களா. நாளைக்கு 5 மணிக்கு பாருங்கள், நல்லாயிருக்கும்ண்ணா. கோயம்புத்தூரில் பாருங்கள். அண்ணா வாயுக்கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தானே. செல்லூர் ராஜன்கிட்ட சொல்லிடுங்க. அண்ணாமலை கொஞ்சம் வாயுக்கொழுப்பு அதிகம் தான். அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தால் அவர் செல்லூர் ராஜன் பண்ண சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிரிச்சிட்டேன்னு சொல்லிடுங்கண்ணா. அடுத்ததுண்ணா அதை பாருங்கண்ணா. நேரம் வரும்போது பார்ப்பாங்கண்ணா. நேரம் காலம் இருக்கு சொல்கிறோம். தொகுதி பங்கீடு வெளியிட்டா நாளைக்கு காலையில் எலெக்ஷன் நடக்க போதானே. நேற்று நைட் தொகுதி பங்கீடு வெளியிட்டாங்க. இன்னைக்கு காலையில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி சாயந்தரம் ஓட்டு போட்டு நாளைக்கு இவிஎம் மிஷினை பிரித்து நாளைக்கு போய் பார்லிமெண்ட்டில் எம்பியில் உட்கார போகிறாங்களா? அண்ணே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரேஸில் கடைசியாக யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வின்னர். யார் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்லை. திமுக இன்றைக்கி வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ரேஸில் ஓட ஆரம்பிக்கிறோம். கடைசியில் வின்னர் யாருன்னு நீங்கள் எலெக்ஷன் கவுண்டிங் எப்போ பாருங்கண்ணா. சீமானன் கிட்ட தான் கேட்கணும். அவர் நோட்டு பெட்டிக்கும் சுற்றுற மாதிரி தெரியுது, ஓட்டு பெட்டிக்கும் சுற்றுற மாதிரி தெரியுது. அதனால் சீமானன் கிட்ட என்ன சொன்னார்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச சொல்லுங்கள். அண்ணா அதாவது நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய வார்த்தையில் எந்த விதமான தவறும் கிடையாது. உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் செல்லூர் ராஜான்னு கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். ஏன்னா சில மனிதர்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாஷையும் அதே பாணியில் இருக்கணும். நான் இயற்கையிலேயே மரியாதை கொடுத்து அடக்கமாக ஒரு பண்பாக பேசக்கூடிய ஒரு கொங்கு பகுதியினுடைய தமிழன். ஆனால் அரசியல் வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டோங்கன்னா சில பேருக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாது. சில பேர் இயற்கையிலேயே மனம் மட்டும் இல்லை, மூளையும் கனத்தோடு இருக்கிறாங்க. எதையோ பெரிய சாதித்த மாதிரி, அமெரிக்காவினுடைய அதிபர் மாதிரி தெருமோக்கல் விஞ்ஞானிகள்லாம் இன்றைக்கி நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க எப்படி அரசியல் பண்ணுறதுன்னு. அதனால் சில பேர்த்துக்கு அவர்களுடைய பாஷையில் செல்ல வேண்டிய கடமை. நானே மாற்றிக்கிட்டேன்னா முதல்ல இந்த மாதிரிலாம் நான் பேசி பழக்கல. நிர்மலா சீதாராமன் அவர்களும் சில இடத்துல அது போன்று பேச வேண்டியது இருக்குது. நாங்கள் தமிழக மக்களை பார்த்து பேசலை, என்னுடைய சொந்தங்களை பார்த்து பேசலை. மோசமான அரசியல்வாதிகளை அவர்களுடைய பாஷையில் திரும்பி கொடுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் சாக்கடை மாறும் என்கின்றதுக்கு நானும் வந்துட்டேன். அதனால் எந்த வார்த்தையில் பேசுகிறாங்களோ என்னுடைய பதிலும் அதே வார்த்தையில் தான் இருக்கும். மேபி நிர்மலா சீதாராமன் மேடம் கூட அப்படி இருக்கலாம். அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம் அதை பற்றி. தமிழக பாஜக 3வது அணியாக ஓபிஎஸ் அண்ணே நீங்கள் பாருங்கண்ணே, நீங்கள் நாளைக்கு நான் அன்றைக்கி பிரதமர் நிகழ்வை பார்க்க போகிறீங்க. அதுவும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப அறிவு கூர்ந்தவர்கள். நீங்கள் அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க எந்த பக்கம் திசை போகுதுன்னு. எல்லோரும் யாரெல்லாம் பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ எல்லோரையும் வரவேற்கின்றோம். காரணம், தமிழகம் இந்த சாக்கடை அரசியலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். பொறுத்திருந்து பாருங்கள், மிகப்பெரிய கூட்டணி இருக்கும். பெரிய மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாக அடுத்த ஒரு 4-5 நாட்கள் இருக்கும். எல்லாம் பார்க்கத்தாங்க நான் போகிறேன். நான் எப்படின்னா சொல்ல முடியும்? அவர் ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாரு, நான் உட்காந்து சொல்ல முடியுமா கீரை போடு, கிளச்சை ரிலீஸ் பண்ணு, வண்டியை ஃபஸ்ட் கியர் நவுத்துன்னு? அவர் வண்டி அவர் ஓட்டுறாரு, என் வண்டி நான் ஓட்டுறேன். நான் உட்கார்ந்துட்டு இன்னொரு கட்சி வண்டியை ஸ்பீடாக போடணும்னு சொல்ல முடியுமாண்ணே? எங்கள் வண்டியை பற்றி கேளுங்க, நான் சொல்கிறேன். பிரேக் நல்லா இருக்கான்னு கேளுங்க, பிஜேபியில் நான் சொல்கிறேன். கிளச்சு நல்லா இருக்கான்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்னொரு கட்சி வண்டியை பற்றி நான் அதுக்குன்னே சொல்லணும்? சரிங்கண்ணா. அண்ணே நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி மன்றத்தில் இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் 2026 தேர்தலுக்கான மாற்றம் 2024 நடந்துடும். அதையெல்லாம் பார்க்கத்தான் போகிறாங்க. இரண்டும் தமிழகத்தில் ஒரே தேர்தல் நடக்கும்.
ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் 2024 நடக்க போகுதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இது லேம் டக் கவர்மெண்ட் தான். ஆங்கிலத்தில் லேம் டக்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. திமுக தனக்கான தன்மையை இழந்துவிடும். அதற்கப்புறம் 1.5 வருஷம் சும்மா ஆட்சியில் மட்டும்தான் இருப்பாங்க. அதை மக்கள் இந்த முறை காட்டி விடுவார்கள். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் பாருங்கன்னா, தமிழகத்தில் இன்றைக்கி மக்கள் 400 சீட்டை தாண்டி மோடி அவர்கள் வரும்பொழுது தமிழகத்தினுடைய பங்களிப்பாக ஒரு பெரும்பான்மையான எம்பிக்கள் இங்கிருந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நிச்சயமாக அது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. தலைவா 4 ஃபைல் 4 டிஎம்கே பார்ட் 4 வந்துருச்சு. இன்னும் எலெக்ஷனுக்கு 1.5 மாதம் இருக்குது. இப்போ தான் சூடு பிடிக்குது களம். பாருங்கள், வேட்டி ஊழல் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றா ரிலீஸ் பண்ணுறோம். அப்புறம் குடோனில் போய் வேட்டி கலத்தின வீடியோ அதை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் பிடிஆர் அண்ணன் வேறு பொழுதுகிட்டே இருக்காரு. அப்புறம் அதெல்லாம் பேசணும். அதை பற்றி நிறையா இருக்குல்லங்கண்ணா. இன்னும் 40 நாள் 45 நாள் இருக்குது. நிறையா உங்களுக்கு டிஆர்பி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்லா வண்டி ஓடும். ஏன்னா உங்கள் வண்டி நல்லா ஓடுனே, டிஆர்பி நல்லா இருக்குது, கவலைப்படாதீங்க. அவர் பேசி ஆடியோ 1 மணி நேரம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த வீடியோ ஆடியோ அண்ணே அதே தலைவா, இன்றைக்கி நான் தான் சொன்னேன் பாருங்கள், 45 நாள் இருக்குது. உங்களுக்கு டிஆர்பி வேணும், நீங்களும் ஓட்டணும். இந்த கூட்டணி அந்த கூட்டணி என்னென்ன மக்கள் சுவாரஸ்யமாக பார்க்கணுமில்லண்ணா. இப்போ நாடகத்தில் விட்டு டிவி சேனலில் தான் நாடகமாக இருக்குது. இப்போ டிவி சேனல் தான், நியூஸ் சேனல் தான் நாடகமே. யார் யாரோட போகிறா, என்ன கூட்டணி கட்சி எந்த பக்கம் போகிறாங்கன்னு. தலைவா நீங்கள் பாருங்கள், நாங்கள் இங்கே கொள்கை அடிப்படையில் இருக்கின்றோம். நிச்சயமாக வருகின்ற 45 நாட்கள் ஒரு பெரிய ஒரு சூறாவளியாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி எல்லா அஸ்திரத்தையும் பயன்படுத்த போகிறோம். எல்லா உழைப்பை போட்டுட்டோம். தொண்டர்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கோயம்புத்தூரில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கண்ணா. அண்ணா ஒரே வரியில் தான் சொல்லணுமாண்ணே, உடைந்து போன ஒரு பொம்மையாக பார்க்கின்றேன். நன்றி அண்ணா. பார்த்துங்கண்ணே. தேங்க்யூ அண்ணே. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.